என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பத்தி ஒரு 2 கோட் அவன் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப நல்ல பையன். சின்ன வயசுல இருந்தே அது பைத்தியம். சின்ன வயசுல நாங்கெல்லாம் சக்திமான் பாக்குற 90s kids. சக்திமான் பார்த்துட்டு நான் தான் சக்திமான் சொல்லி டேபிள் மேல ஏறி சுத்தி சுத்தி குதிப்பான். அப்பவே டீச்சர் சொல்லுவாங்க, நீ சக்திமான் இல்லடா நம்புடான்னு. அது வளர்ந்த பிறகு என்ன பண்ணுச்சு, கேஜிஎஃப் படத்து டயலாக பார்த்துட்டு பாரு எனக்காக தான் டயலாக் எழுதியிருக்காங்க. யாரோ 10 பேர் அடிச்சு டானான இல்லடா நானு, நான் அடிச்ச 10 பேரும் டானு அப்படின்னு அது சொல்லி சுத்திட்டு இருந்துச்சு. சமீபத்துல பராசக்தி படம் பார்த்துட்டு நான் தான் செழியன்றான். அடுத்து டிடிடி படம் பார்த்துட்டு நான் தான் தலைவர் தம்பின்றான். டேய் படத்தை படமா பாருடா. ரசிகர்களே படத்தை தாண்டி அரசியல் களத்துக்கு வந்துட்டாங்க, தொண்டர்களா மாறிட்டாங்க. ஒரு டிபேட் பேசணும்னு தெரியாம நம்ம சீமன் மேலே அவர் வைக்கிற அரசியலை பற்றி பேசாமல் அவதூறு மட்டும் பரப்பினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்தை எடுத்து அவதூறு பரப்புற இந்த அணிக்கு உங்கள் விஜய் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? இந்த தற்கொலை அணிக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவங்க விஜய் அதாவது சினிமாவில் இருக்கும்போது ரஜினி வந்தால் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி சுற்றின விஜய் இப்போ அரசியல் வந்ததும் எம்ஜிஆர் என்னுடைய ரோல் மாடல், கலைஞர் என்னுடைய ரோல் மாடல், அது ஜெயலலிதா என்னுடைய ரோல் மாடல்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காரு. உங்கள் விஜய் இது என்ன சொல்லலாம் உங்கள் விஜய் பற்றி? மாற்று கட்சின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியுடைய தலைவரையும் வந்து ரோல் மாடல்னு சொல்கிற தற்கொலை தலைவரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு சீமான் அப்படி மட்டும் சொல்ல அரசியல் நிறைய பேசியிருக்காரு. அதை விமர்சனம் நம்மளால் பண்ண முடியுமா? அதை விட்டுட்டு அணில் தற்கொலைங்களா, இதுதான் அரசியல்னா இதை தான் பேசணும்.